வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியே அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும். இன்னைக்கு பார்க்க இருக்கிற சூப்பரான தலைப்பு, சித்தர்களின் ஆசீர்வாதம் இந்த ஜாதகருக்கு அதிகம். யாருக்கு சார்? உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கங்க. இப்போ சித்தர்கள் அப்படின்னா யாரு? ஒரு அட்டமா சித்துக்கள், ஒரு இறையர்களோடு பற்றற்று ஆன்மீக பாதையில் சிவனோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, ஏதோ ஒரு கடவுளோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, நல்ல ஆத்மார்த்தமா இறை சிந்தனையோட பக்தி மார்க்கத்துல ஒரு அழகான வாழ்க்கை வாழக்கூடிய தவ சீடர்களை நாம் சித்தர்கள் என்று சொல்கிறோம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பற்றற்ற தன்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு வாசல் சொத்து மனை மண்மனை எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சிவன் தான் சொத்து, என்னை விட்டு அட்டமா சத்துக்களை ஒருங்கே பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நம்ம ஜாதக ரீதியா நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருமா, சித்தர்களோட கருணை நமக்கு கிடைக்குமானா ஈஸியா சொல்லலாம். சின்ன விஷயம் தான், அது சிம்பிளா இருக்கும். உங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா நீங்க போய் சித்தர்கள்கிட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க பாராபட்சமற்றவர்கள், இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா பிளானட், அந்த புண்ணியம், அது என்ன கிரகம் இருந்தா கொடுத்துருவாங்களா? அது கிரகம் இல்லை சாமி. உங்க புண்ணியம் தான் 12 கட்டம், உங்க பாவம் தான் 12 கட்டம். உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினை என்ன, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்றது தான் அந்த ஜாதகம். அதுல என்ன பிளானட்டோ அதுக்கு தகுந்த இறைவன் உங்ககிட்ட வந்து நின்றுவார். அதுதான் உண்மை. அதைத்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டா உங்களுக்கு கொடுக்கணும். இந்தாங்க சாமி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்க ரெடி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சித்தர்கள் அப்படின்னா யாரு, எப்படி வருவாங்க அப்படின்னா, முதல்ல சித்தர்கள் அப்படின்னாலே குறிக்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்மம் தான் குகை. சித்தர்கள் எங்க இருப்பாங்க? ஒரு மலங்காட்டுல, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல, ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் மலையில உள்ள ஒரு குகைக்குள்ள உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க. இதுதானே நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு விஷயம். அதனாலதான் கொல்லிமலை போறோம், திருவண்ணாமலை சுத்தி சித்தர்கள் இருக்காங்கிறாங்க. குற்றாலம் பக்கத்துல அகத்தியர் ஃபால்ஸ், அங்க சித்தர்கள் நடமாட்டோம். இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது உண்டா இல்லைங்களா? அங்க போகும்போது நமக்கு அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் முழுக்க ஒருங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தன்மை. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் யார் இருந்தாலும் சரி, சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இயற்கையாக உள்ள ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு கேது, நல்ல இந்த கிரகத்தை பார்த்துக்குங்க. குரு கேது குரு கேது ஒன்று சேர்ந்திருக்கலாம், அல்லது குரு கேது நேரடியாக பார்த்துக்கலாம், அல்லது குரு இருக்கிற வீட்டுக்கு கேது 5, 9 இருக்கலாம், அல்லது கேது இருக்கிற வீட்டுல குரு 5, 9 இருக்கலாம். கேது நின்ற வீட்டுல இருந்து என்னன்னா 5, 9 இருக்கலாம், அல்லது குரு கேது நட்சத்திரத்திலேயோ கேது குரு நட்சத்திரத்திலேயோ இருக்கலாம். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ற மெத்தேட். இப்படி இருந்தா, குரு கேது இணைவு இருந்தா சித்தர்களின் ஆசீர்வாதம் ஒருங்கே கிடைக்கும், ஞானமா இருக்கும், உங்களுக்கு சித்தியாகும். 2வது ஆப்ஷன், யாருக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும்? யாருக்கு குரு சனி சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். 3வது, யாருக்கு குரு ராகு சேர்க்கை இருக்குதோ சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். 4வது, சூரியன் கேது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இது 4 தான் காம்பினேஷன். இதை தாண்டி நிறைய இருக்கலாம். என் அறிவுக்கு இதுதான், என்னோட ஆய்வு, நான் சொல்றது, நான் கொடுக்கறது. நிறைய பேர்த்துக்கு விவரங்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம். என்னுடைய நாலேஜ்ல இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கிரகம் இருந்து பார்த்து சேர்க்கை, பார்வை, திரிகோணம், நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தா நீங்க சித்தர்களோட எந்த சித்தரை கும்பிடணும்னு அடுத்தது நம்ம ஆள் கேட்பாங்க. சார் சித்தர்ன்னு சொல்லிட்டீங்க, இந்த ராசிக்கு இந்த சித்தர் இருக்காங்க, இந்த நட்சத்திரத்துக்கு, அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குதோ அதுதான் உங்க ஜாதகம் சொல்லுதுன்னு அர்த்தம். நீங்க போய் அதை கும்பிடலாம், ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமை போகலாம், குறிப்பா வியாழக்கிழமை எம்மகண்ட வேலத்துல போகலாம். 6 to 7 வேலையில போகலாம். போகும்போதெல்லாம் உங்களுக்கு விமோச்சனமும் நிறைவும் கட்டாயம் கிடைக்கும். சென்னையில இருக்கீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் போங்க, நம்ம பழனி அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருக்கிறீங்க, கணக்கம்பட்டியார் போயிட்டு இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை போறவங்க இருப்பாங்க,
பதஞ்சலி சித்தர், இந்த மாதிரி நிறைய பார்க்க. அதே மாதிரி முத்துவடுகுநாத சித்தர், சிங்கம்புணரி. அதே போல நமக்கு விஸ்வாமித்திரர் கோயில் சொல்லிட்டு விஜயபதி, இன்னும் நிறைய இருக்கு. கரூர்ல கரூரார், நெரூர்ல சதாசிவ பிரம்மேந்திரால், பழனியில போகர் மகரிஷி, மதுரையில மச்சமுனி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போனேன். ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. பாண்டிச்சேரியெல்லாம் போயிட்டா கிட்டத்தட்ட 100 சித்தர்களுக்கு மேல இருக்காங்க. படே சாஹிப் அப்படின்னு கூட ஒரு சித்தர் இருக்கார் பாண்டிச்சேரி பக்கத்துல. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய், நீங்க புறவி வளையத்தில் பார்த்தீங்கன்னா மிட்டாய் சாமியார், அழுக்கு சாமியார், அங்க வேட்டைக்காரம்புதூர்ல, இப்படி நிறைய சித்தர்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அங்க நம்ம போயிட்டு வரும்போது நம்ம கர்ம வினைகள்லாம் அகற்றப்படுது. குறிப்பா லிங்க் யாருக்கு அதிகமா கிடைக்கும் சித்தர்களோட லிங்க்னா, இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த லிங்க் நல்லா இருக்கும். நீங்க போய் நிற்கும் போதே ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உங்க உடம்புக்குள்ள அவங்களோட ஆசீர்வாதம் அப்படியே இறங்குற மாதிரியும், அவங்க உங்களை பிளஸ் பண்ற மாதிரியும் நல்லா ஃபீல் இருக்கும். நல்லா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்து நீங்க விடுதலை அடையலாம். சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணுங்க. பண்ண 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 உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். சித்தர் பூமினே சொல்றோம். சித்தர் காடுன்னே ஒரு இடம் இருக்கு. எத்தனையோ ஜீவசமாதி அங்க இருக்கு. சித்தர் காடுன்னே ஒரு இடம். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் சார். வடக்கு பொய்கை நல்லூர்ல கோரக்கர் இருக்காரு. திருநள்ளாறுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்க, நாகப்பட்டினம் போற வழியில் இருக்கு கோரக்க சித்தர். நிறைய இருக்காங்க. அங்க நம்ம போயிட்டு வரும்போது வியாழக்கிழமை மேக்சிமம் சித்தர்களுக்கு கும்பிடுறதுக்கு உகந்தது, இல்லைன்னா சண்டே. எந்த ராகு காலமா இருந்தாலும் எந்த எமகண்டமா இருந்தாலும் சித்தர்களை கும்பிடுறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் காலம். தாராளமா கும்பிடலாம். உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திர வேலைகள்ல சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம். உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு சூப்பரா வேலை செய்யும். போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப சித்தர்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய ஜாதகப்படி இந்த கிரக நிலைகள் எல்லாம் இருந்தா நம்ம நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம். 18 சித்தர்களோட போட்டோ வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சு நெய் விளக்கு ஏற்றி இருக்கிற இடத்துலயே ஏன்னா எங்கும் வியாபித்திருப்பவர்கள் தான் சித்தர்கள். இருக்கிற இடத்துலயே மானசீகமா வழிபாடு பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% முடிச்சிடும். சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மித்ரா டிவி சார்பா அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் உங்களுக்காக என்றும் நானும் தியானிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.